அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் மட்டனும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மூணு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி, அதை 2.5 தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சாச்சு. ஒரு பேன் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. 3 பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 ஏலக்காய், கட் பண்ணி வச்ச அரை வெங்காயம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை தக்காளி மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் மட்டன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 6, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகம் வேணும். அதுக்காக தான் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இது கூட தேங்காய் பாலும் நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. புதினா இலை ஒரு 10 இலை மாதிரி, அதையும் நம்ம இதில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் தயிரையும் பார்த்து போட்டுக்கோங்க.
சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பரோட்டா, கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா தேங்காய் பால் போடாமலே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.